ஏற்கனவே நம்ம பிளானிங் 5 இயர் பிளான்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 11th எக்கனாமி புக்கில் ஏற்கனவே யூனிட் 7 பார்த்தோம். இது வந்து யூனிட் 8. அது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னும், சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னர். இதுல நம்ம இது நிறைய மெயின்ஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கிறோம், அதனால எது ப்ரிலிம்ஸுக்கு தேவையோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட். இது வந்து கவனி கேட்கிறாங்க. இது 11வது புக்குங்க, 11வது ஸ்கூல் புத்தகம். 11வது ஸ்கூல் புத்தகத்துல 8th யூனிட். சரியா? ஸ்கூல் புக்கம் எல்லாமே நீங்க PDF வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. 11வது ஸ்கூல் புத்தகம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் என்ட்ரி அப்படிங்கிறது வாஸ்கோ ட காமா 1498. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் மாடல் இந்தியா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வாஸ்கோ ட காமா. ஸோ இந்த தேதி வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? சில இதுல மே 20ன்பாங்க, சில இதுல மே 18 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேதிய பார்த்து வச்சுங்க. அது தேதி வந்து எக்ஸாம்ல கேட்க கூடாது. 1498 தான், ஏன்னா அது டிஸ்பியூட்டட்ல இருக்கும். சரிங்களா? அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்துல என்ன இருக்குதோ அதுதான். ஸ்கூல் புத்தகத்திலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு புத்தகத்துல ஒரு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல மே 20 இருக்கும், 18 இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மே 20. ஹிஸ்டரி புத்தகத்துல என்ன தேதி இருக்கு? இது வந்து எக்கனாமி. சரிங்களா? வரலாறு புத்தகத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்ல வந்து மே 16 போட்டிருப்பாங்க, 18 NCERT புக்ல 18 போட்டிருப்பாங்க. ஸோ மே 20 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இதை கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ்ல அது போயிடும். அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேணாம். சரியா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? அது ஒன்றும் கிடையாது. அப்படி கேட்டாங்க, தேதியோட கேட்டாங்க அப்படின்னா டிஸ்பியூட்டட்ல போயிடும். அதுக்கு எல்லாருக்குமே மதிப்பெண் வழங்கப்படும். அதனால அது பெரிய விஷயம் கிடையாது. வருஷம் கேட்கும் போது தெரியல கஷ்டம். சார் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான இது 1498. அதுக்கப்புறம் இந்த கோவாவை கேப்சர் பண்ணது ரொம்ப முக்கியமான சம்பவம். கோவாவை வந்து கேப்சர் பண்ணது 1610. நமக்கு தெரியும் 1601 தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்க. ஏன் 1601 அப்படின்னா 1600 தான் ஃபார்ம் பண்ணாங்க. என்னைக்கு ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்க? என்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்கிலாந்துல வந்து ஃபார்ம் பண்ண தேதி வந்து 31st டிசம்பர் 1600. 1600 கடைசி நாள். 1600 இருக்குல்ல, அதுல அந்த கடைசி நாள்ல வந்து ஃபார்ம் பண்றாங்க. நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நல்ல பசுமரத்தாணி போல போயிருக்கு. ஒண்ணு ரிவைஸ் பண்ணலன்னா நிக்காது. படிக்கும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய தடவை 1498 நம்ம நிறைய தடவை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுல வரும்போது வருது. கோவா கேப்சர் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோவா கேப்சர் அடிக்கடி கேட்பாங்க. வருஷம்னா தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வரும்போதே நான் சொல்லுவேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து 1614 முதல் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. ஹாக்கின்ஸ்க்கு அப்புறம் இது எங்கன்னா ஜஹாங்கீர் பீரியட். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது இல்ல, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டக்கூடாது. ஜஹாங்கீர் பீரியட்ல ஹாக்கின்ஸ் வந்தாரு. அவரால் அந்த ட்ரேட் கன்செஷன் வாங்க முடியல. அதுக்கு பின்னாடி வந்து சார் தாமஸ் ரோ வரார். தாமஸ் ரோவை பாத்தீங்கன்னா 1615 1615 தான் கரெக்டா இருக்கு.
சோ இந்த சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர்கிட்ட வந்து அந்த ஏன்னா அந்த சமயத்துல ரொம்ப மைட்டி பவரா இருந்தது யாரு அப்படின்னா இங்க வந்து முகலாயர். சோ முகலாயர் இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டுதான் பண்ணணும். அந்த மாதிரி முகலாயர்கிட்ட பணிஞ்சு பர்மிஷன் கேட்டு பின்னாடி அந்த முகலாயர்களையே பென்ஷன் தரத ஆக்கி பின்னாடி முகலாயரே இல்லாம முடிச்சாங்க ஈஸ்ட் இந்தியா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க, யாருடைய எந்த முகலாய மன்னர் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது? In whose the Mughal king period the East India Company was formed? அப்படின்னா what is answer? சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன் அப்படின்னா ஜஹாங்கீரை போடக்கூடாது, உழைக்க போறேன் உங்களை. சிவா ஒழுங்க தப்புதமா பண்ணாதீங்க. 1600 எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் கிளாஸ்ல, சரிங்களா? திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 1600 இப்பதான் சொன்னீங்க. நமக்கு தெரியும் 1605 வரைக்கும் அக்பர். 1605 வரைக்குமே அக்பர் தான் இருக்காரு. அப்படியே அவசரத்துல ஜஹாங்கீர்னு போட்டு வந்துருக்கீங்க நிறைய பேர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். யாருடைய காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அக்பர். யாருடைய காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு ட்ரேட் சென்டர், அவங்க வந்து ஒரு ஃபேக்டரி கட்டுற தொழிற்சாலை கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாரு? ஜஹாங்கீர். எந்த வருடம்? திரும்ப திரும்ப ஏன் கேட்கிறேன்னா கேர்ஃபுல்லா இருங்க, அதான் முக்கியம். கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வேலை உறுதி. நல்லா படிச்சவங்களுக்கு சரிங்களா? எந்த வருடம் மெட்ராஸ் சென்னை என்று பெயர் மாற்றம் பட்டது? இது 1615. இங்க வந்து 1614 போட்டிருக்காங்க. 1615. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நான் சிலதெல்லாம் நோட் பண்ண சொல்லியிருந்தேன். அருள் சுந்தரம் உங்களுக்கு ஒரு கொடுத்துருந்தேன், சரியா? இந்த மாதிரி ஸ்கூல் புத்தகத்துல தப்பு தப்பா இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல சொல்லியிருந்தேன். நீங்க தான் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். சோ 1615 இது. அது வந்து பாத்தீங்கன்னா 1996. 1969 கிடையாது, அவசரதான் போட்டுருவீங்க. அது என்னது? சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம். சரிங்களா? ரைட். சோ ஞாபகம் வச்சுங்க. யார் பர்மிஷன் கிராண்ட் சக்சஸ்ஃபுல்லா பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ. பட் ஃபர்ஸ்ட் யார் வந்தது கேட்டாது அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். ஹாக்கின்ஸ் வந்து வில்லியம் வந்தார். சரிங்களா? ரைட். அப்போ டூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட் இதுல முக்கியமானது ஃபர்ஸ்ட் பிளாசினா அப்படின்னா தெரியும். பிளாசி 4 இதெல்லாம் வருஷம்னா இதெல்லாம் பேசிக்கானது. ஒரு எப்படி இங்கிலீஷ்ல ஏபிசி அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரியில வந்து இதெல்லாம் வருஷங்கள் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். பிளாசி 4 வந்து 1757. The rule of East India Company finally did come to an end. சரிங்களா? 100 years after Plassey Policy. 1757 இருந்துதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் ஆரம்பிக்குது. 1858 நமக்கு தெரியும் அந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் யாரு கரெக்டா எடுத்துக்கிறா அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லாம் கலைச்சிட்டு நேரடியா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து டைரக்டா நம்மளுடைய இந்த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து எதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது? கிழக்கிந்திய கம்பெனில இருந்து அதிகாரம் வந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்டது. சோ நம்ம தெரியும் இந்த எக்கனாமி இந்த சமயத்துல வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நம்ம எக்கனாமி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் பீரியட்ல, அதுவும் கிழக்கிந்திய கம்பெனி பீரியட்ல எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம இந்தியாட்ட ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தது, கச்சா பொருட்கள் இந்தியாட்ட நிறைய இருந்தது. அங்க இங்கிலாந்துக்கு அப்ப வந்து ரெவல்யூஷன். என்ன ரெவல்யூஷன்? என்ன பேர் சொல்லுவாங்க இங்கிலாந்துல? என்ன ரெவல்யூஷன்? என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன ரெவல்யூஷன் இங்கிலாந்து? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். வெரி குட்.
சோ தொழில் புரட்சி நடக்குது. தொழில் புரட்சி நடக்குது அப்படின்னா மெயினா தொழில் புரட்சிக்கு வந்து அதாவது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு நல்ல டெவலப்டு நாடு இருக்கு அப்படிங்கறது வந்து ரெண்டு கன்சம்ஷன் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க, ரெண்டு நுகர்வை வச்சு தெரிஞ்சுக்காங்க. எந்த நாடு அதை வந்து அதிகமாக நுகர்கிறதோ நுகர்வு அந்த பர்டிகுலரை வந்து அதிகமா உபயோகிக்கிறோம். அதிகங்கிறது வந்து எப்பவுமே எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா மொத்தத்துல சொல்லக்கூடாது. இப்போ மொத்தத்துல சொன்னீங்கன்னா இந்தியா வந்து எப்பவுமே அதிகமா தான் பண்ணும். நீங்க இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மொரிஷியஸ் ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே பெர் கேபிட்டாங்கிற கான்செப்ட்ல யூஸ் பண்ணணும். ஒரு ஆளுக்கு எவ்வளவு நுகர்வு பண்றாங்க அப்படிங்கிறது. அப்போ எந்த ஒரு ரெண்டு யூஸ்வலா இதான் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஒரு ரெண்டு ஐட்டத்தை சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரெண்டு ஐட்டம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயம் இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எந்த பெர் கேபிட்டா, எந்த ஒரு தலை வருமானம், அதோட யூஸ், அதை வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடு வந்து ஒரு டெவலப்டு நாடா இருக்கும். ஒரு ரெண்டு ஐட்டத்தை சார் கெஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏதாவது டைப் பண்ணுங்க. சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பா சொன்னாதான் நிக்கும். எந்த ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து கன்சப்ஷன், டெக்னாலஜி கன்சப்ஷன் அப்படின்றாங்க. அதை வந்து நீங்க இது பண்ண முடியாது, கரெக்டா வந்து மெஷர் பண்ண முடியாது. எந்த கோல்டு கன்சப்ஷன் சொல்ல முடியாது. கோல்டு அதிகமா இருந்தா அப்படி பார்க்க போனா இந்தியாவில வந்து கோல்டுங்கிறது இதுதான். நிறைய நாடுகள்ல தங்கம்னா என்னன்னு தெரியாதெல்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கு. நம்மகிட்ட தான் தங்கமே அதிகமா இருக்கு. ரெண்டு ஐட்டம் அது பண்ணாதான் அந்த நாடு டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு. தனிநபர் வருமானத்தை வச்சு சொல்ல முடியாது. தனிநபர் வருமானத்தை வச்சு சொன்னீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து எல்லாம் பயங்கரமா இருக்கு. அமெரிக்கா கூட பெரியதா சுவிட்சர்லாந்து எல்லாம். பெட்ரோலியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஜென்ரலா வாங்க. பெட்ரோலியம்ங்கிறது சொல்லக்கூடாது, வேற விதமா சொல்லலாம். அது ஜெனரலைஸ்ட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ரெண்டு விஷயங்க. அந்த ரெண்டு எதெல்லாம் கன்சியூம் பண்றது அதான் இருக்கும். சரிங்களா? ரெண்டு விஷயம் சொல்லுங்க, ரெண்டு பொருள்னே சொல்லிக்கலாம். வெரி குட். நவீன் ஒண்ணு சொல்லிட்டாரு, பவர். எந்த நாடு அதிகமா பவர், தனிநபர் பவர் வந்து அதிகமா இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர்லாம் ரொம்ப கம்மி when compared to US. US வந்து ஒரு ஆள் எவ்வளவு யூனிட், ஒரு பெர் கேபிட்டா கன்சம்ஷன் யூனிட் வந்து ரொம்ப அதிகம், நமக்கு வந்து ரொம்ப கம்மி பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் யூனிட். அடுத்து செந்தில்குமார் ஆன்சர் பண்ணிருக்காரு கரெக்டா. என்னது அது? அயன் சொல்றதை விட என்ன சொல்லலாம், ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு தான், பவர் அண்ட் ஸ்டீல். எந்த நாடுகள் அதிகமாக பெர் கேபிட்டா, மொத்தத்துல கிடையாது, மொத்தத்துல நம்ம வந்து அதிகமா பண்றோம். பெர் கேபிட்டா தனிநபர், எஜுகேஷன்ல வராது, நான் சொல்றது தனிநபர் ப்ராடக்ட். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, பவர் அதிகமா கன்சம் பண்ணா என்ன ஆகும் போலுங்க? பவர் அதிகமா கன்சம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பவர் அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. பவர் அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. வீட்டுக்கெல்லாம் கரண்ட்லாம் அதிகமா செலவாகாதுங்க. நல்ல புரிஞ்சுங்க, வீட்டுக்கெல்லாம் அதிகமா கரண்டே செலவாகாது. சரிங்களா? பவர் அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் சூப்பரா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். தொழிற்சாலைகள் தானே அதிகம், தொழிற்சாலைகள் தானே அதிகம். இண்டஸ்ட்ரி அதிகமா பண்றோம். ஸ்டீல் நிறைய யூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஸ்டீல் அதிகம் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னது? ஸ்டீல் அதிகம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்லா இடத்துலயும் ஸ்டீல் தான். வீடு கட்டுறதும் ஸ்டீல் தான், பில்டிங்ஸும் ஸ்டீல் தான், ஒரு கம்பெனி யூஸ் பண்றதும் ஸ்டீல் தான். கம்பெனி கட்டுறது, பெரிய பெரிய பாலம் கட்டுறது, எதை கட்டினாலும் கட்டுமானம் அப்படின்னாலே ஸ்டீல். சரிங்களா? கட்டுமானம் அப்படின்னாலே. அதனாலதான் இது ரெண்டோட கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். பெர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் ரொம்ப கம்மி. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1387 யூனிட்ஸ் கன்சியூம் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 1387. அதெல்லாம் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டாவது இடத்துல இருக்கு. அவ்வளவு அதிக இடத்துல.
மொத்தத்துல பார்க்கும்போது சைனா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து மொத்தத்துல அதிகமா இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 1387 யூனிட்ஸ். அதே சைனா பாத்தீங்கன்னா 527. சைனா வந்து 527. அப்ப சைனா 527ங்கும் போது நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. சைனாவே உங்களுக்கு வந்து 527, இந்தியா வந்து அமெரிக்கா வந்து 1387, சைனா 527, இந்தியா வந்து 107. மொத்த பவர் கன்சம்ஷன் இருக்குல்ல, மொத்த பவர் கன்சம்ஷன்ல சைனா ஃபர்ஸ்ட். சைனால பாதி தான் அமெரிக்கா. அமெரிக்காவுல பாதிக்கும் கீழே தான் இந்தியா. சொல்ல போனா செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கணும்? இந்தியா இருக்கணும். ஏன்னா அதோட கம்மியா. சைனா தான் நம்பர் 1 பவர் கன்சம்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா நம்பர். அப்ப சைனா நம்பர் 1னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பவர் கன்சம்ஷன் சைனா அதிகம் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. நம்மதுக்கும் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட சைனா பாப்புலேஷன் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சைனா வந்து 527, நம்ம 107 தான். நம்மளோட 5 மடங்கு அவங்க பண்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உலகம் ஃபுல்லா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் போகுது இல்ல. அப்போ ஒரு நாடு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா அதான் பேஸ். இண்டஸ்ட்ரி எந்த நாடு நிறைய வச்சிருக்கோம் அதுதான் மற்ற நாடுகள் எல்லாத்தையும் காட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்டு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கணும். ஓகே ரைட். So before the advent of British, India practically lived in village. சரிங்களா? அப்போ அந்த பீரியட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்ன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி நடக்குது. எங்க? யூகேல, இங்கிலாந்துல. தொழில் புரட்சிக்கு என்ன அர்த்தம்? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரா மெட்டீரியல்ஸ், யூகேல ரா மெட்டீரியல்ஸ் கிடையாது, எஸ்பெஷலி ஸ்டீல், அயன் ஓர்லாம் கிடையாது. அயன் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமா அயன் ஓர் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து இந்தியா. அப்ப இந்தியால இருந்து அயன் ஓரெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கச்சா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்க ஏற்றுமதி பண்ணிட்டு அங்க இருந்து பினிஷ்டு ப்ராடக்ட், மெஷின் மேல பண்ண பினிஷ்டு ப்ராடக்ட் இந்தியா வந்து மார்க்கெட், இந்தியா வந்து சேல் பண்றாங்க. சோ அந்த ரிஸ்லிங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, போர்ட் ஆஃப் ரெவன்யூ சேர்மன். அவனே பிரிட்டிஷ்காரனே சொல்லுவான். இது எப்படின்னா அவர் சிஸ்டம் ஆக்டட் லைக் எ ஸ்பாஞ்ச் டிப்டு இன் எ ரிவர் கேஞ்சஸ் and squeezed into the river Thames. சொல்றது புரியுதா? ரிஸ்லிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா RISLEY அப்படிங்கிற ஒரு போர்ட் ஆஃப் ரெவன்யூ தலைவராக இருந்தவர் சொன்னாரு, எங்க சிஸ்டம் எப்படி அப்படின்னா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் பார்த்துருப்பீங்களா? ஸ்பாஞ்ச் அந்த போர்டுக்கெல்லாம் அடிக்கிற ஸ்பாஞ்ச் இருக்கும். சிலதுக்கெல்லாம் போர்டுக்கெல்லாம் அடிக்க பண்ணுவாங்க, டஸ்டருக்கு பதிலாக ஸ்பாஞ்ச் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல கூட ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். சரிங்களா? நல்ல அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அது கொண்டு போய் கங்கை நதிக்கரையில முக்கி ஜேம்ஸ் நதிக்கரையில புழிஞ்சு விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இருக்க ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரிதான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்டா இருந்தது, எல்லாமே வில்லேஜ்ல தான் இருந்தது. வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்களாம் முகலாய எம்பரர் எல்லாருமே ஊக்குவித்தாங்க. அப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், கைவினை பொருட்கள், மக்கள்லாம் நல்ல ஒரு என்ன சொல்ற சந்தோஷமா மட்டும் கிடையாது, நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருந்தாங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க அரசர்கள். ஆனா இவங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு அவங்கள வந்து எல்லாருமே கூலி ஆட்கள் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி அந்த ஒர்க்கு அந்த இதெல்லாமே அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் அவங்க ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் தான் பின்னாடிதான் ரிப்பன்லாம் வந்துதான் அந்த ஃபேக்டரி ஆக்ட்ஸ் அதெல்லாம் கொண்டாந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு ரைட். So Britain had exploited India over the period of 2 centuries of its colonial rule. 200 ஆண்டுகளுக்கு மேலாக சீரழித்து வந்தார்கள். அங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கச்சா பொருட்களையும் அனுப்பி அங்கிருந்து பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ பிரிக்கலாம் 1813 வரைக்கும். ஏன் 1813 வரைக்கும் அப்படின்னா 1813 தான் 1813ங்கிறது ஒரு சாப்டர் ஆக்ட், பட்டய சட்டம். இந்த 1813 தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்கோட ஒரு சார்ட்டர் ஆக்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்பெனியோட மோனோபோலி. அப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டுமே தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். மற்றவங்களும் பண்ணலாம், ஈவன் பிரிட்டிஷ்காரங்க கூட பண்ண முடியாது, கம்பெனி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இருக்கு. அந்த மோனோபோலி கேம் டு an end in
1813. அதனாலதான் இந்த பீரியட மர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, வணிக மூலதன காலம். மெயினா என்னது, அவங்க மோனோபோலியா இருந்தாங்க. மோனோபோலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னவா இருந்தது, லாபம் மட்டும்தான் மோட்டிவா இருந்தது. சோ இங்க சுரண்டல் பிரதேசமாக இருந்தது தமிழ் இந்தியா, ஃபுல்லா எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுது. இங்கிலாந்துக்கு எல்லாமே கடத்திக்கிட்டு இருந்தாங்க, இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கிலாந்துக்கு கடத்தப்பட்டு. அது மாதிரி நிறைய ஊழல் நேர்மையற்று இருந்தாங்க. யாரு, ஆல் தி ஆபீசர்ஸ். கிட்டத்தட்ட ஊழலுக்கே பிள்ளையார் சொல்லி போட்டவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் சொல்லக்கூடிய ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் நிறைய அன்எத்திக்கல் மீன்ஸ்ல தான் நிறைய வின் பண்ணார். பேட்டில் ஆஃப் பிளாசியே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தே ஆரம்பிச்சு. பேட்டில் ஆஃப் பிளாசி ராபர்ட் கிளைவ் என்பவர். அடுத்த பீரியட், இது வந்து மேத்ஸ் ஃபாலோயிங்கிற கேட்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா என்ன சொல்றோம் முக்கியம். கிளாஸுக்கும் நீங்க படிக்கிறதுக்கும் தனியா படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று சொல்லுவேன், எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னா முக்கியம். இது வந்து கேட்பாங்க மேத்ஸ் ஃபாலோயிங். இந்த பக்கம் பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல், வணிக மூலதன தளம், அந்த பக்கம் போட்டிருப்பாங்க 1757 1813. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் 1813 to 1858, தொழில் மூலதன காலம். சரிங்களா? 1813 இருந்து 58 வரைக்கும். 58ங்கிறது எதுக்கு வாட்டர் ஷெட், எதுக்கு ஒரு இடம் வருது அப்படின்னா 58ல தான் என்ன வருது, ஹியூன் ப்ரொக்ளமேஷன். கம்பெனியோட ரூல் கேம் டு எண்ட், பிரிட்டிஷ் டைரக்டா எடுத்துக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? திரும்ப பாருங்க, இங்க பாருங்க, புதுசா உள்ளவங்களுக்கு ஹிஸ்டரி கொஞ்சம் புதுசா படிக்கிறவங்களுக்கு திரும்ப ஒரு கிளாரிட்டிக்காக சொல்லிடுறேன். 1498 தான் போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வராங்க. போர்ச்சுகீஸ்ங்கிறது யூரோப்பியன்ஸ், அவங்க ஐரோப்பியர்கள்ல வரக்கூடியது வந்து போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறம் வந்து 1757 தான் பிளாசி போர்னு வரும். அது வரைக்கும் வந்து அவங்க வந்து சும்மா இந்த போர்ல எல்லாம் ஈடுபடவே இல்லை. 1759 வரைக்கும் எல்லாம் யாருதான் இருக்கா இங்க வந்து ரொம்ப ஓரளவு பவரா இருக்கிறது யாரு அப்படின்னா 2 பேர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள், சிவாஜி வழியில வந்த மராத்தியர்கள். சோ இந்த 1757 ஒரு போர் இருக்கு, அதுக்கு பேருதான் பேட்டில் ஆஃப் பிளாசி போர். பிளாசிங்கிறது எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்சார் போர் 1764. இதுல கம்ப்ளீட்டா வந்து முகலாயர்கள் எல்லாம் பென்ஷன்தாரர் ஆக்கிட்டு 1765 இருந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆயிடுறாரு. யாரு, அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் வந்தது, இந்தியாவை வந்து ஆள்கிறது 1765 இருந்து. 1765 இருந்து கிழக்கிந்திய கம்பெனி ரூல் எப்போ வரைக்கும், 1858 வரைக்கும். So the period between 1765 to 1858 was ruled by East India Company, completely exploited India's revenues, resources. 1858 அப்புறம் 1858 அப்புறம் பிரிட்டிஷ் டைரக்டா எடுத்துக்கிறாங்க. எது வரைக்கும் 1947 வரைக்கும். சரிங்களா? 1947 மராத்தியர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆனந்த் சொல்ற மாதிரி மராத்தியர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த மராத்தியர்களோட ஹெட் யாரா இருந்தா, மராத்தோட சண்டை நடந்துச்சு 1761. இந்த 1761 அப்படிங்கிறது 3ஆம் பேட்டில் ஆஃப் பானிபட். நிறைய பேருக்கு பானிபட்டுங்கிறது ஒரு பானிபட் தான் தெரியும். முதலாம் பானிபட் வந்து 1527, 2ஆம் பானிபட் வந்து 1556, 3வது பானிபட் வந்து 1761. இந்த 3வது பானிபட் வந்து யாருக்கு நடந்தது அப்படின்னா, இது வந்து மராத்தியர்களுக்கும். அகமது ஷா அப்தாலின்னு ஒருத்தர் வந்தார், அங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து, ஆப்கானிஸ்தான் சைட்ல இருந்து வந்து அவர் வந்து அப்படியே மராத்தியர்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போயிடுவார். ஏதாவது ஒரு போர் நடந்துச்சுன்னா வெற்றி பெற்றவருக்கோ தோல்வி அடைந்தவருக்கோ ஏதாவது கிடைக்கும். ஆனா இதனால கெயின் ஆனது யாரு தெரியுமா? 3rd பேட்டில் ஆஃப்
பாடுபட்டாலும் கெயின் ஆனது. யாருக்கு உண்மையிலே பயன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு தான் பயன் கிடைச்சது. பிரிட்டிஷ் எப்படா மராத்தாஸ வந்து பேஸ் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல இப்ப உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, அந்த எதிரியை நினைச்சு நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க. ஐயோ அந்த எதிரியை எப்படா நம்ம பேஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த எதிரி இன்னொருத்தன் அவனோ ஒருத்தன் உங்களுக்கே தெரியாதே வந்து அந்த எதிரியை போட்டு தள்ளிட்டு போயிடறான் அப்படின்னா போட்டு தள்ளிட்டு அவன்பாட்டுக்கு போயிடறான். அவனு அங்கே ஒன்னும் ஆள்ல. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? அந்த மாதிரிதான் நடந்தா 1760 பேட்டில் ஆஃப் பக்சார். அது வந்து பக்சார். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. இங்க இருந்து காட்டன் போகுது, அயன் போகுது, அயன் போய் அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்டா வருது. காட்டன் போயிட்டு என்ன வருது? காட்டன் போயிட்டு துணி அங்க இருந்து செஞ்சு துணி வருது. இந்தியாவில இருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள். மலிவுல காட்டனை ரொம்ப கம்மியா கிடப்பாங்க, இவங்க சொல்ற விலை தான். அங்க இருந்து முழுமை பெற்ற பொருட்கள் பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஹை பிரைஸ்ல வருது. இவ்வாறு வந்து இந்தியன்ஸ் வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. இந்தியா வஞ்சிக்கப்பட்டவர். இந்தியாஸ் ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் ஹியர். இதனால இந்த இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய கைவினை பொருட்கள், அப்போ இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் கிராமத்துல நல்ல ஒரு மக்கள் செல்வ செழிப்பாவே இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே கைவினை பொருட்களை உற்பத்தி பண்ணாங்க. அதுக்கு எல்லாமே ராஜாக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? ராஜாக்கள்ங்கிறது முகலாய மன்னர்கள், எல்லா மன்னர்களும் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பின்னாடி வந்து பிரிட்டிஷாலதான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவுரி அப்படின்னு சொல்றீங்க. அவுரி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? அவுரினா இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எதுக்கு அவுரிங்கிறத இப்ப சொன்னீங்க அப்படின்னு தெரியல. அவுரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டை இண்டஸ்ட்ரீஸ். அந்த துணிக்கு டை வேணும்ல, அந்த டைங்கிறது இண்டிகோ. அவுரி எங்க வளர்ந்தது அப்படின்னா அவுரிக்குள்ள வெஸ்ட் பெங்கால்ல தான் விளைஞ்சது. சரிங்களா? அந்த அவுரிய எல்லாமே அங்கதான். 1920 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கண்டுபிடிச்சாங்க. டை, கெமிக்கல் டை கண்டுபிடிச்சோன்னா அவுரிக்கு வேலையில்லாம போயிடுச்சு. அது வரைக்கும் இவங்க எல்லாம் கண்டிப்பா நீ அவுரி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவுரி வந்து பண்ணியே ஆகணும்னே சொன்னாங்க. இண்டிகோ கல்டிவேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அவுரினா தமிழ்ல வந்து அவுரி, இங்கிலீஷ்ல இண்டிகோங்கிற ஒரு பயிர். அந்த பயிர் வந்து தான் கலரிங் ஏஜென்ட் எடுப்பாங்க துணிகளுக்கெல்லாம். சொல்லப்போனா அது கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா பண்ணக்கூடியது. கலர் அது நார்மலா ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு வேலை இல்லாம போச்சு. அதுல அந்த அவுரி செடி வளர்க்கறதுனால ஒரு லாபமும் கிடையாது. ஆனா ஃபார்மர்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு க்ரோ இண்டிகோ. அதுக்கு பேரு டிங்காத்தியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிங்காத்தியா சிஸ்டம். அதுக்காகவே அப்புறம் நிறைய ரெபலியன் எல்லாம் நடந்தது. இண்டிகோ ரெவல்யூஷன், இண்டிகோ ரிவோல்ட் எல்லாம் நடந்தது. 1859 60 இண்டிகோ ரிவோல்ட் நடந்தது. சரிங்களா? அதை பத்தி அந்த எக்ஸ்பிளாய்டேஷனை பத்தி எல்லாம் ஒருத்தர் தான் எழுதியிருப்பாரு. அந்த புக்கு பேர் தான் அது நீல் தர்பன். நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த நீல் தர்பன்ல தான் எப்படி அவுரி வளர்க்க சொல்லி மக்கள் எல்லாம் எப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க, எப்படி அவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றது தெரியும். நீல் தர்பன். நீல் தர்பன்ற புத்தகத்தை எழுதுனது யாரு? ஈனபந்து மித்ரா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. ஈனபந்து மித்ரா, நீல் தர்பன். ரைட். அடுத்த பீரியட் பாருங்க. இது வந்து பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 813 850. அடுத்து வந்து 858க்கு மேல அதுக்கு பேர் வந்து பினான்சியல் இம்பீரியலிசம் சொல்லுவாங்க, அல்லது பினான்சியல் கேபிட்டலிசம். தேர்ட் ஃபேஸ் பினான்சியல் இம்பீரியலிசம் சொல்லுவாங்க, அல்லது கேபிட்டலிசம். இந்த சமயத்துல இன்னும் ரொம்ப காஸ்டா பண்ணாங்க. ரயில்வே கொண்டாந்ததெல்லாம் மக்கள் வசதிக்காக கிடையாது. ரயில்வே எது கொண்டாந்தாங்க? அந்த மற்ற ரயில்வேல எங்க எதுக்கு? சரக்குக்காக தான் கொண்டாந்தாங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்து கடற்கரை கொண்டாந்து சேர்க்கணும். அப்புறம் அங்க இருந்து பாம்பே துறைமுகத்துல இருந்து எல்லாம் கேட்கணும். அப்ப முதல்ல கனெக்ட் பண்ணதெல்லாம் ரயில்வேஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான் மெயின் ஆச்சு. மக்களுக்கு அதுலதான் யூஸ் பண்றாங்க. மக்களுக்கு அதுல பயன்பட்டது. அவ்வளவுதான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் பிளெண்டர் பண்றது. பிளெண்டரிங் வேகத்தை அதிகரிக்கிறது. பிளெண்டரிங் வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் ரயில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரோடு போட்டாங்க, பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே பண்ணது. எல்லாமே எஜுகேஷனுக்கு பண்ணாங்க. எஜுகேஷன் எதுக்கு பண்ணாங்க? சொன்னா பாருங்க.
எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் இன் கலர்ல வேணும், ஆனா இங்கிலீஷ் இன் டேஸ்ட் வேணும். கிளர்க்கு வேணும்ல, கிளர்க்கு வேணும்ல, இதுக்காக போய் வெளியில இருந்து ஒருத்தர் வர வைக்க முடியாது. இங்க இருக்கிறவன வச்சு வேலை வாங்க. இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரைட். ஸோ இதனால இந்திய கைவினை பொருட்கள் வந்து ரொம்ப ரசிக்கும். டெக்லைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹேண்டிகிராஃப்ட் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் மெஷின் மேடு வந்ததுனால அந்த பொருளோட விலையும் வந்து அதிகம் தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது விலை குறையும். சரிங்களா? இவங்க கையில ஒவ்வொரு பொருளையும் நெய்வதற்கு லேட் ஆகும்ல. சரிங்களா? இன்னைக்கு ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்களை தேடி தேடி வாங்குறான். ஏன் அப்படின்னா அது நல்ல ஒரு அழகா இருக்கும். சரிங்களா? டியூரபிலிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பொருட்கள் வந்து கைவினை பொருட்களை வந்து வாங்குறாங்க. நம்ம இந்தியாவோட கைவினை பொருட்கள்லாம் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு நமக்கே தெரியும். நீங்களே வீட்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே குவாலிட்டி வைஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. வீட்லயே நீங்க பாருங்களேன், நீங்க ஒரு கையில சப்பாத்தி எடுத்து மாவு போட்டு தேய்ச்சு சப்பாத்தி சொல்றதுக்கும் சப்பாத்திக்கு மெஷின் வந்திருக்கு தெரியுங்களா? மெஷின் வச்சுட்டு அதுல அப்படியே அமைக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது எல்லாமே ஒரு மெஷின்ல இருக்கிறதெல்லாம் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி வருவோம்னு கரெக்டா ரவுண்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் இருக்கும். தேங்காயை வந்து இதுல போடுறது, தேங்காயை வந்து நீங்க வந்து சட்னி வந்து அம்மியில அரைக்கிறதுக்கும் சட்னியை வந்து மிக்சியில அரைக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த அம்மியில அரைச்ச சட்னி டேஸ்டே தெரியாது. ஏன்னா அம்மியில அரைச்ச டேஸ்டே சாப்பிட்டுருக்கே மாட்டீங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் அம்மியில அரைக்கலனா கூட அது பேர இன்னொன்னு இருக்குமே, கிரைண்டர்ல சட்னி அரைச்சிங்கன்னா அது டேஸ்டா இருக்கும் கம்பேர் டு என்னது மிக்சியோட. சோ நவாப் அரசர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்கு? இந்த கைவினை பொருட்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து லேண்ட் டென்யூர். லேண்டுங்கிறது முக்கியம் இல்ல. லேண்ட் டென்யூர்னா இந்த முக்கியம் நிலம் தானே முக்கியம். நிலம் வந்து முக்கியமானது. நிலம் யாருக்கு சொந்தம், நிலத்தில் யார் அறுவடை செய்வது, நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார் அப்படின்னு. இதுலதான் இந்த நிலத்தை வந்து 2 விதமான சிஸ்டம் கொண்டாந்தாங்க. வருவாய் எங்க இருந்து கிடைக்கும்? அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்தாலும் வருவாய் வாங்க முடியும். அதற்காக கொண்டாந்துதான் அந்த ஜமீன்தாரி மகள்வாரி, ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம். இது 2 முக்கியங்க. ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னா, இந்த ஜமீன்தாரி முறை லார்டு கார்ன்வாலிஸ், இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். இந்த இயர் கேட்பாங்க. 1793. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லலாம், ஜமீன்தார்ஸ் சொல்லலாம். இதனால ஜமீன்தார்ன்ற ஒரு பெரிய ஒருத்தங்க வந்து உருவானாங்க. இந்த உருவானதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஜமீன்தார்னா யாரு தெரியுமா? ஒரு கிராமத்துல போய் நீங்க போய் கலெக்ட் பண்ண முடியாது, அதுக்காக நீ கலெக்ட் பண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அங்க அப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த ஆளுக்கு பேர் தான் என்னது? ஜமீன்தார். அப்படியே பரம்பரையா அப்படியே ஜமீன்தார்னு வந்து அவரோட நிலத்துல மத்த மக்கள் எல்லாம் வேலை பார்த்தாங்க. பிரிட்டிஷ் போனோம்னா அப்படியே விட்டு போயிட்டானா, அது பிரிட்டிஷோட கண்ட்ரோல், பிரிட்டிஷோட லேண்டா இருந்தது. ஜமீன்தார் வந்து ஒரு இன்டர்மீடியரா டெனண்டா இருந்தான். இவன் பிரிட்டிஷ் போனவன்னா அவனே ஓன் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி. இதுதான் வந்து அந்த ஜமீன்தார் அந்த நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களே வழங்கப்பட்டது. 11ல 10 வந்து அரசுக்கு வழங்க. ஒரு 1100 ரூபாய் வசூல் பண்ணானா எவ்வளவு ரூபாய் வந்து அரசுக்கு செலுத்தினா? ஒரு 1000 ரூபாய் செலுத்தணும். அது முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. பெர்மனண்டா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைச்சிட்டே இருக்குது. அதனாலதான் இது பேர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது இருக்கோ இல்லையோ, விளைஞ்சதோ விளையலையோ கண்டிப்பா கொடுக்கணும். அதனால ஜமீன்தார் தான், அதாவது இது பிரிட்டிஷ் வந்து இன்டெலிஜென்டா பண்ண ஒரு ஸ்கீம். என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இந்த விவசாயிகளோ மக்கள் கூலி தொழிலாளர்கள் யாரோ, அவங்க வந்து யாரை எதிரியா பார்த்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் எதிரியா பார்க்கல. பிரிட்டிஷ் பின்னாடி இருக்காதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எதிரி யாரு? ஜமீன்தார் தான் அவங்க எதிரியா பார்த்தாங்க. ஜமீன்தார் தான் மோசமானவரா சித்தரிக்கப்பட்டாரு. ஜமீன்தாரும் நல்லவர்னு சொல்ல வரல. ஜமீன்தார் வந்து அவர் வாங்குற பணத்தை அவர் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் அங்கே கொடுத்துறாங்க. அதனாலதான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஜமீன்தார் வீட்டை கொடுக்குவாங்க, ஜமீன்தாரை வந்து கொல்லுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் நிறைய நடந்தது.
ஸோ இதுக்கு பேர் தான் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தார்னா என்ன ஞாபகம் என்ன தெரியுமா வரணும்? 1793 லார்டு கார்ன்வாலிஸ். சரிங்களா? லார்ட் கார்ன்வாலிஸ். ஹூ இன்வைட்டட்னா என்ன அர்த்தம்? என்ன கேள்வி கேட்குறீங்க? கீழ வெண்மணி சம்பவம். ஹூ இன்வைட்டட் அப்படின்னா என்னது? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம். அப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு வந்து ஜமீன்தார்னு ஒருத்தர் வந்து அவர் தான் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். மகள்வாரி மகள்வாரி எப்படி தெரியுமா? இந்த மகள்வாரியில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த லேண்ட் எல்லாம் மகள்ஸ் பிரிச்சுருவாங்க. சரி, இந்த ஜமீன்தாரி எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா பெங்கால் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ், பெங்கால் அதை சுற்றி பகுதியில தான் இருந்தது. மகள் அப்படின்னா வில்லேஜ் தான். மகள்னா வில்லேஜ்னு மீனிங். இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பண்ணாங்க. இங்க வில்லேஜர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? ஒரு வில்லேஜர்ஸ் வந்து ஓனர்ஷிப் வச்சுட்டு அந்த வில்லேஜர் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அங்க இருக்கிற ஒருத்தர் ஆள் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அவர் ஓனர் ஆஃப் த லேண்ட் எல்லாம் கிடையாது. அவரோட பொறுப்பு வந்து அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அவ்வளவுதான். அதான் மகள்வாரி. மகள் அப்படின்னா வில்லேஜஸ் அப்படின்னா. கிராம மக்களான குழுவினர் நில சொந்ததாரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அது ஒரு குழுவினர். அக்குழுவினர் நிலத்தை விவசாயத்தினர் பிரித்து கொடுத்து அவர்களிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். மகள்வாரி பீரியட். மகள்வாரி பீரியட் வந்து பெண்டிக் பீரியட். வில்லியம் பெண்டிக். வருஷம் 1830. சொல்லுங்க. மகள்வாரி வந்து 1833. வெரி குட். 1833. அடுத்து ரயத்வாரி. நம்ம தமிழ்நாட்டுல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி. ரயத்வாரினா என்னதுன்னா, ரயாத்னா யாரு? ரயாத்னா ஃபார்மர். ஃபார்மருக்கு நிறைய பேர் உண்டுங்க. பேர் தான் பெத்த பேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேற ஒண்ணு. அதுல ஒண்ணு ரயாத்து, பெசன்ட். இங்கிலீஷ்ல வேற என்னெல்லாம் பேர் சொல்லுங்க? கல்டிவேட்டர்ஸ். ஃபார்மர்ஸ்க்கு ஏகப்பட்ட பேர் உண்டு. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே, அட்ஜாயினிங் ஏரியா, பஞ்சாப்லயும் சில ஏரியா, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் இதெல்லாம் ஏரியா. சோ இதெல்லாம் மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். எங்கெங்கெல்லாம் இருந்தது? Under the system, the ownership right of the land control of land were held by the tiller himself. விவசாயிகளுக்கே இந்த உரிமை வழங்கப்பட்டது. இது ஒரு முக்கிய காரணம். சரிங்களா? இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டுல அதிக அளவு ஜமீன்தார் இல்லாததுக்கு ஒரு காரணம் வந்து இது ஒரு காரணம். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து என்ன கிடையாது, ஜமீன்தார்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. மற்றதை கம்பேர் பண்ற அளவுக்கு இங்க வந்து ஜமீன்தார்ஸ் கிடையாது. இதே பீகார் அந்த மாதிரி ஏரியாலாம் அங்க ஜமீன்தார் அப்ரோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். இருக்கிறதுல வந்து லீஸ்ட் குறைந்த அடக்குமுறை வருவதாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்னும் மெட்ராஸ் பசங்க கவனிச்சிட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன், கேபிட்டலிசம் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் பிரச்சனை வந்து ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்கியது. ஆங்கில பொருளாதார கொள்கை இந்திய மூலதனத்தை ஐக்கியத்தை கொண்டு செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது. நம்மிடம் சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேய மூலதனம். என்னைக்குமே இந்த எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட், பட் எக்கனாமிக்ஸ் முக்கியத்துவம். சில சமயம் அந்த தியரி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. மற்ற கீழ்கண்டவற்றில் எது வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அதை பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அடுத்து the important industrial policies prior to 1991. 1991க்கு முந்தைய தொழிற்கொள்கைகள். ஏசியாஸ் third largest economy.
70 years of independence have brought remarkable change in the socio-economic landscape. So, industrial policy. இந்திய தொழில் கொள்கைகள் எப்போது கிடையாது, எந்த வருடம் வந்து இந்திய தொழில் கொள்கைக்கு வந்து அசோசியேட் இல்லாத வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முத தொழில் கொள்கை எப்போ 1948, 56, 77, 80, 90, 91. மூணு சிஸ்டத்துக்கு இந்த வரி வசூல் பண்றத அருள் சுந்தரம் சொல்றாரு. 51% வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்துலயா, 10 to 11லயே 10 பங்கு வாங்குறாங்க. ஆவரேஜா சொல்றீங்க, ஆவரேஜா சொன்னீங்கன்னா 51%, 30%, 19%. தொழில் கொள்கைகள் இந்த வருடங்கள் எல்லாமே ஞாபகம். ஒரு நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பர்டிகுலர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன். நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக தொழில்மயமாதலை சார்ந்தது. தொழில்மயமாதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் தொழில்மயமாத்த இது பண்றதுக்காக நம்ம வந்து சிறப்பான சில தொழில் கொள்கைகள்லாம் வளர்க்கணும். 1948, 1956, 1956 கம்பெனி சட்டமும் 1956 கம்பெனி சட்டங்கள். மதுரையில திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சு. உங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா? இந்த சமயத்துல யார் ஊர்லயாவது மழை பெய்யுதா? அடுத்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, 1948 தொழில் கொள்கை. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 பெரிய மலையில 1948 Government of India recognized significant contribution to the industrialization. Therefore, the Government of India declared first industrial முதல் தொழில் கொள்கை 6 ஏப்ரல் 1948. ஏப்ரல் 6, 1948 முதல் தொழில் கொள்கையை அறிவித்தது. இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அமல்படுத்துவதாகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிக்சட் எக்கனாமி. மிக்சட் எக்கனாமினா அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர். இண்டஸ்ட்ரியல் பாலிசி சென்டர் வந்து மோனோபோலியா வச்சிருக்காங்க. முற்றுரிமை அப்படின்னா சிலதை வந்து மோனோபோலியா வச்சிருக்காங்க. அப்போ ரயில்வே, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அட்டாமிக், இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் மோனோபோலியா தான் இருக்கு இந்தியா. அப்புறம் மோனோபோலினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒரு ஆளுதான் செல்லர், சர்வீஸ் ப்ரொவைடர். யாருன்னா கவர்மெண்ட். அடுத்து ஸ்டேட் மோனோபோலி ஷல் இன்க்ளூட் நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் கோல், ஸ்டீல், அது எல்லாமே அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒலிகோபோலி ஆக்கிட்டாங்க. ஒலிகோபோலி அப்படின்னா 2 மோர் தென் 1 இருக்காங்க. அன்ரெகுலேட்டட் பிரைவேட் என்டர்பிரைசஸும் நிறைய. Industries are classified into 4 groups: public sector, public and private sector, அடுத்து private sector, அடுத்து cooperative sector. cooperative கூட்டுறவு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் ரெண்டும் கலந்துருப்பாங்க. அடுத்து தனியார் துறை, அடுத்து தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனம். காட்டேஜ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடெக்ஷனையும் அதுக்கு வந்து பாதுகாக்க முயற்சி எடுத்துக்கொண்டாங்க. ப்ரொடெக்ட் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதான முக்கியம். அதான் மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியது. இது எல்லாமே முக்கியமானது. பில்லியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க கூட ரொம்ப கேட்க மாட்டாங்க. 1948 சில பேசிக்கா சில சமயம் உள்ள போனாங்க அப்படின்னா அதை கேட்பாங்க. அதனால அதை பார்த்து வச்சோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. இது வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் ரோல் டு த பப்ளிக் செக்டர். இது வந்து மக்ரோனோபிஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மக்ரோனோபிஸ் வந்து செகண்ட் ஃபைவ்-இயர் பிளானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஷேப்டு பை மக்ரோனோபிஸ். இது வந்து பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதே நேரத்தில் தனியார் துறையை நியாயமான முறையில் வழிநடத்தும். The government will support encourage cottage and small industries. Shaped by Mahonlo policy, நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியில் கனரக தொழிற்சாலை முக்கியத்துவத்தை வளர்த்தியது. தொழிற்சங்க ஆயத்தத்தை பற்றியது. தொழில் 3 வகையாக பிரிக்கப்பட்டது. 17 தொழில்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் தி டொமைன் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் இருக்கக்கூடியது.
permanent industries which were envisaged and progressed state-owned but private sector was expected to supplement the efforts of the state. அடுத்து மாநில அரசு சொந்தமாக வச்சிருக்கோம், தொழிற்சாலைக்கு தனியார் துறையும் துணையாக இருக்கு. மூன்றாவது பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிரைவேட் செக்டர். அதுக்குள்ள பிரைவேட் செக்டர்ல தனியார் துறையை அல்லது அரசு துறை வளர்ச்சியை நோக்கமாக கருத்து செயல்பட தயார். 3 விதமான இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இந்த வட்டார வேறுபாடு, வட்டார வேற்றுமை இதையே குறைக்க பாருங்கள். Reducing the regional disparities, பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க பாருங்கள். இது முக்கியமானது. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணது யாரு? வில்லியம் காட் என்பவர் வார்த்தையை காயின் பண்ணது. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார சொல்லணும்? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா வேர்ல்ட்ல அவர் தான் ஹெச்ஐவி சீட்ஸ் எல்லாம் கொண்டாந்தார். இந்தியாவுக்கு ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனா தான் எம்.எஸ். சுவாமிநாதன். வெரி குட். நார்மன் போர்லாம். ஸோ 60ஸ்ல வந்து நார்மலா 65, 66 சொல்லுவாங்க, இல்ல சில சமயம் 66, 60s அப்படின்வாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுற எம்.எஸ். சுவாமிநாதன் மாதிரி கிடையாது. அப்ப இருந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? சுப்பிரமணியன். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமானது. சி. சுப்பிரமணியம் அண்ட் எம்.எஸ். சுவாமிநாதன் 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ட்ரெடிஷனல் டெக்னாலஜில இருந்து மாடர்ன் டெக்னாலஜியை பண்ணாதான் நிறைய கிடைக்கும். மெஷின் எப்பவுமே ஒரு தொழில், அதாவது மெஷின் யூஸ் பண்ணாதான் ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். 1960-61 தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். ஸோ இதை வந்து வழிநடத்து பைலட் ப்ராஜெக்ட். பைலட்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பைலட்னு சொல்லுவாங்க. 1961 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மிட் 60ஸ்ல வந்து இதெல்லாம் செயல்படுறாங்க. சி. சுப்பிரமணியம் காமராஜர் பீரியட் மினிஸ்டரா இருந்தார். அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனால என்ன நடந்துச்சு? முதன்மை பயிர் கோதுமை, நெல் போன்ற பயிர்கள் உற்பத்தி பன்மடங்காக பெரியது. மெயினா வந்து கோதுமை, நெல்லும் பண்ண மேஜர் அச்சீவ்மெண்ட். இதுல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அதையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இந்தியா டிபெண்டிங் ஆன் யூஎஸ் சொல்லியிருக்கேன். அந்த சமயத்துல யூஎஸ் ஓட குக் கிரைன்ஸ்க்காக தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த இந்தியாவை பிரிச்ச பின்னாடி நிறைய ஃபர்டைல் ஏரியாலாம் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதனால சாப்பாட்டுக்கு மக்களுக்கு பஞ்சம் வந்தது. அதுக்காக யூஎஸ்ல இருந்து நிறைய நம்ம இறக்குமதி பண்ணோம். அதான் PL 480 அப்படின்னு சொல்லுவாங்க. So exported wheat to India. இதுல இருந்து நமக்கு wheat PL 480ங்கிற சிஸ்டம் பப்ளிக் லா. Indians were waiting for the ship to ship their food. On the other hand, India has a lot of minerals. The US could strategically exploit Indian mineral resources at cheapest price for manufacturing missiles and weapons, which gave opportunity for larger US to largely contribute to the US GDP. நம்மகிட்ட வந்து கோதுமையும் கொடுத்துட்டு இங்க இருக்கிற கச்சா பொருட்கள், நான் சொன்னிருக்கல அயன் இங்க அதிகமா இருக்கு, அயனை எடுத்துட்டு அந்த மிசைல் வெப்பன்லாம் அதை வச்சுதான் தயார் பண்ணி நம்மகிட்ட சேல் பண்ணாங்க. அங்க உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, நம்ம வந்து ஃபுட் சர்ப்ளஸ்ல இருக்கோம். விஷயம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு என்ன பண்றோம், ஃபுட் கிரைன்ஸ ஏற்றுமதி பண்றோம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். முக்கியமான விஷயம் தான். மக்களுக்கு தெரியல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. புது புக்ல டிரான்ஸ்லேஷன் இல்லையா? அது இது இருக்குதா? இதுதான் போட்டிருக்காங்க. ஒண்ணுங்கிறது இங்க இப்படிதான் வந்துட்டாங்க. படிச்ச புத்தகத்துல தமிழ் மீடியம் படிச்சிருக்கோங்க. அடுத்த 2, the green revolution was confined only to high yielding varieties.
rice, wheat, maize and solar. மெயினா ரைஸும் வீட்டும் தான். அப்புறம் மெய்ஸ் சோளமும் பெரிய சோளம் சோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அங்க இல்லைன்னு இருக்குல்ல, இப்படிதான் இருக்கு. எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா சில சேர்த்து கேட்கறாங்க, இதெல்லாம் சேர்க்கல, இந்த விஷயம் இங்க சேர்க்கல வெள்ளையும் சொல்லணும். அடுத்து this strategy was also directly increase the production of commercial crops or cash crops such as sugarcane, cotton இது எல்லாத்தையுமே இதுக்கும் வந்து இந்த strategy apply பண்ணாங்க. First point is too small and new bookல புதுசா ஏன்னா உங்களுக்கு இது அடிக்கடி கேட்பாங்க பாருங்க, இது முக்கியமானது. வாட் இஸ் PL 480? PL 480 அடிக்கடி இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின். PL 480 என்னது? பப்ளிக் லா 480. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து அமெரிக்கால இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் அதிகரித்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆல் கிராப்ஸ் இன்க்ரீஸ் பெட்டர் சீட்ஸ் விதைகளாக. இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இதெல்லாம் மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் போது கேட்பாங்க. Green Revolution had positive effect on development of industries which manufacture agriculture tools like tractors, engines. So Green Revolution வாங்கும்போது என்ன ஆகுது, அப்போ உழுதுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, டிராக்டர்னா இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சு. எப்பவுமே ஒரு தொழில் வளர்ந்துச்சுன்னா அதோட சம்பந்தப்பட்ட தொழில்களும் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சு. ஸோ பசை புரட்சியோட நேரடி காரணங்கள் இதெல்லாம். Green Revolution had brought prosperity to rural people, increased production, generated employment opportunities for rural masses. Due to this, their standard of living had increased. கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது. அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கியது. இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை தரம், கிராமப்புற வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் Green Revolution. Due to multiple cropping, more use of chemical fertilizer, the demand for labor increased. சரிங்களா, மல்டிபிள் கிராப்பிங் போட்டாங்க. மல்டிபிள் கிராப்பிங் என்ன பார்த்தீங்கன்னா பல்வகை பயிர் வளர்ப்பு. அதுல வந்து நிறைய வேதிப்பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப ஆட்களோட தேவை அதிகரிச்சு. இப்போ மேனுவல் லேபர் நிறைய ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இன்டர்வியூலையும் கேட்பாங்க. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியாது, தப்பா தான் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், எவ்வளவு பேர் அதை கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். மிக்சட் ஃபார்மிங் என்றால் என்ன? கலப்பின விவசாயம் என்றால் என்ன? சொல்லுங்க. கொஸ்டின் இதுதான். வாட் இஸ் மிக்சட் ஃபார்மிங்? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கலப்பின விவசாயம் என்றால் என்ன? லாவண்யா கேட்கிறாங்க. PL 480 எக்ஸ்பிரஸ். PL 480 ஒரு ஸ்கீம், பப்ளிக் லா 480. அது மூலமாக தான் நம்ம வந்து அமெரிக்கால இருந்து கோதுமையை இம்போர்ட் பண்ணோம். அவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் we know good things in Green Revolution, but drawbacks தான் சொல்றேன். drawbacks வந்து பிராந்திய சொல்றேன். drawbacks வந்து பாத்தீங்கன்னா பிராந்தியத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு. பஞ்சாப் வந்து பெரிய மாநிலமா நல்ல இதாச்சு. ஏன்னா அங்க நிறைய லேண்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பெர் கேபிட்டா வந்து அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நிறைய தரமெல்லாம் குறைஞ்சு போச்சு, குவாலிட்டி எல்லாம் இதாயிடுச்சு. சொல்ல போனா இதெல்லாம் கிரீன் ரெவல்யூஷனாலதான் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சுற்றுச்சூழலை பாதித்தது. பணக்காரர்கள் பணக்காரர் ஆனார்கள், ஏழை ஆனார்கள். மிக்சடு ஃபார்மிங் கேட்டேன். அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கலப்பின விவசாயம் என்றால் என்ன? அருண் பிரசாத் கரெக்டா சொல்லியிருக்காரு. கலப்பின விவசாயம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. கலப்பின விவசாயம்னா 2-3 விவசாயம் பண்றதுலாம் கிடையாது, பொருட்கள் போட்டதெல்லாம் கிடையாது. மிக்சட் ஃபார்மிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா, விவசாயமும் பண்ணணும், கால்நடைகளையும் வளர்க்கணும். அதுதான் மிக்சட் ஃபார்மிங்கோட மீனிங்கே. அதான், வேற எதுவுமே கிடையாது. மிக்சட் ஃபார்மிங், கலப்பின விவசாயம்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல வரும். விவசாயம், கோழி வளர்ப்பது, மாடு வளர்ப்பது, மீன் வளர்ப்பது, இதெல்லாம் சேர்ந்து வளர்ப்பது. சரிங்களா? சரிதான். சோ வாழ்க்கை தரம். அடுத்து வந்து மிக்சட் ஃபார்மிங் அப்படிங்கிற கான்செப்ட். மிக்சட் ஃபார்மிங் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அது வந்து விவசாயம், மற்ற கால்நடை வளர்ப்பு, இது ரெண்டுமே சேர்ந்து வளர்ப்பு. அதுதான் மிக்சட் ஃபார்மிங். மிக்சட் ஃபார்மிங்கிறது இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். சரிங்களா?
மிக்சர் ஃபார்மிங்கிறது மெயினானதான் ஒரு அந்த காலத்துல எல்லாம் மிக்சர் ஃபார்மிங் தான் இருந்தது. விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடுகளை வளர்ப்பாங்க, மாட்டோட சாணம் எருவாகும், விவசாயத்துக்கு போகும், அப்படியே வேற எங்கேயுமே டிபெண்ட் ஆகும். இதை இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. என்னதுன்னா மீன் வளர்க்கறது, ஒரு கோழி பண்ணை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோழி பண்ணை வளர்க்குறாங்க, மேல கோழி இருக்கும், அந்த கோழியோட டிராப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே உள்ள மீன் இருக்குல்ல, அதுக்கு வந்து உணவா இருக்கும். இந்த மாதிரி பண்ணது. இதனால வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது, மக்களுக்கு நிறைய வருமானம் எல்லாமே அங்கே அந்த இடத்துல. அவங்களே இன்னும் சோலார் பிளான்ட் வச்சுட்டாங்கன்னா சஸ்டைனபிள், சுயசார்பு பொருளாதாரம் ஆயிடும். சுயசார்பு. எந்த பொலிட்டீஷியன் வந்து அந்த சுயசார்பை பத்தி நிறைய பேசக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்ஸ். மாடி தோட்டத்தில் செடிகளையும் கோழி காடை வளர்த்து வருகிறேன். மாடியிலேயே தோட்டத்திலேயே வைக்கணும். மேல கொஞ்சம் இடம் இருந்தா போதும், தோட்டம் வைக்கலாம், அதுல கோழி வளர்க்கலாம், ஆடே வளர்க்குறாங்க கொஞ்சம். சரிங்களா? எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த பயிர் சுழற்சி. எங்க வீட்டுல அப்படித்தான் சார். செல்விங்கிற வீட்டுல அண்ணாமலை கிடையாது, சுயசார்பை பேசுவார். அவரும் அண்ணாமலையும் பேசுவாரு. பட் மெயினா அதை பத்தி பேசக்கூடியவர் யாரு அப்படின்னா சீமான் தான். சீமான் பேரை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சுயசார்புன்னு அதிகமா பேசக்கூடியது யாரு? சீமான் தான் பேசுவார். சரிங்களா? பிராக்டிகலா பாசிபிளா இல்லையாங்கிறது தெரியாது. அதிகமாக சுயசார்பை பத்தி பேசக்கூடியவர் யார் அப்படின்னா சீமான். மற்றவங்க எனக்கு பேசுறதா எனக்கு தெரியாது. சீமான் தான். வேற யாருங்க பேசுறாரு அதை பத்தி? சுயசார்பை பத்தி அப்பப்ப பேசுவாங்க. இவர் எப்பவுமே பேசக்கூடியவர் இவர் தான். என்னன்னு சொல்லுவாருன்னா, ஆடு மாடு வளர்க்கறதான் என்ன சொல்லுவாரு, அது அரசு வேலையாக்கு அப்படின்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி தற்சார்பு அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவர் சீமான். ரைட். மக்கள் சீமான் பேச்சுக்கு எல்லாம் கை தட்டுவாங்க. சீமான் ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. சரியா? அதான் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக். அவர் வந்து ஃபேமஸ் ஆனதும் வாயாலதான், அழியறதும் வாயாலதான். ரெண்டுக்குமே அதான் காரணம். வில்லேஜில் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாரு. சரியா? அதுதான் போன சொல்லுவாரு, அப்போ சொல்லுவாரு. பிடிச்சு ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா முருகனை பிடிச்சு கண்ணாமண்ணு திட்டி இருப்பாரு. முருகன்லாம் ஒரு கடவுள் நாட்டு. அதே அடுத்த வீடியோல என்ன பண்ணாதான் தமிழ் கடவுள் அவர் தான் முருகர் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ரெண்டுதான். மற்றபடி அதெல்லாம் ஒழுங்கா அவர் இருந்தாருன்னா அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் பண்றதெல்லாம் கை தட்டுவாங்க, மக்கள் கூட்ட ரசிக்க, ஓட்டு போட மாட்டாங்க. ரைட். புதிய வேளாண் உத்தி 17 பெயர்களில் வழங்கப்படுகிறது. புதிய வேளாண்மை தொழில்நுட்பம் எளிதாக பசுமை பயிற்சி வழங்கப்படுகிறது. ஃபெர்டிலைசர் இதான் அந்த புதிய கிரீன் ரெவல்யூஷன்ல முக்கியமான என்னன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, புதிய வேளாண்மை தொழில்நுட்பம், அப்புறம் என்னது சீடு, நல்ல விதைகள், அப்புறம் ஃபெர்டிலைசர் என்னது உரங்கள், அப்புறம் வாட்டர் டெக்னாலஜி என்னது தண்ணீர் தொழில்நுட்பம். அது சிம்பிளி கிரீன் ரெவல்யூஷன். என்னது பசுமை புரட்சி என்றாங்க. அடுத்து வீக்னஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனோட பலவீனங்கள் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் கேம்பிள் ஆஃப் த மான்சூன். மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. யார் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா தண்ணீர் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கிறவங்க தான் கிரீன் ரெவல்யூஷன் பண்ண முடியும். எல்லாரும் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து தி ஸ்ட்ராட்டஜி நீடட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். சீட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும், ஃபெர்டிலைசர் அதிக விலையா இருக்கும், பெஸ்டிசைட்ஸ், தண்ணி நிறைய போடும். அப்ப எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்ப இன்கம் பேர் லார்ஜ், அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதான் பணக்காரர்கள் ஏழை வந்து அந்த கேப் வந்து வைடன் பண்றது. இது பஞ்சாப்ல மட்டும்தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. மற்ற இடத்துல அந்த அளவுக்கு ஃபேமஸா சம் எக்ஸ்டென்ட் ஹரியானா, மற்ற இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப இது வந்து ஃபேமஸா வரக்கூடிய சிறு குறு விவசாயிகளும் இடையான வருமான இடைவெளி அதிகரித்தது. லார்ஜர் கெமிக்கல் யூஸ் பண்ணதுனால சாயிலோட தன்மை இதெல்லாமே குறைஞ்சு. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இப்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் என்னது, இயற்கை விவசாயத்தை இப்ப என்கரேஜ் பண்ண.
செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட். அடுத்த கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் வந்து 2006-7 அறிவிச்சாங்க. Second green revolution. The target of second revolution was increase 400 million tons of food grains production against 214 million tons in 2006-7. This is to be achieved by 2020. In agriculture sector, the growth rate of 5% and 6% has to be maintained over the next 15 years. There are a target. நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணோம், பட் டார்கெட் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணும். பிடி பிரிஞ்சால்ஸ் அடிச்சிருக்கீங்க, 8 லாக்தான் வரைய மாட்டோம். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிருக்கீங்க. பிடி பிரிஞ்சால்ஸ்னா பேசிலஸ் பிரிஞ்சனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினேட்டட் சீட் டெக்னாலஜி சொல்றாங்க. இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்பால உடம்புக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. சரிங்களா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைபிரிட் கிராப்ஸால ஏதாவது கெட்டதா அப்படின்னா, உலகத்திலே எல்லாமே ஹைபிரிட்ஸ் தான் நடந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஹைபிரிட் நடந்துகிட்டே தான் இருக்கும். இயற்கையிலேயே நிறைய ஹைபிரிட் நடந்துட்டு இருக்கும். ஒரு தென்னை மரத்துக்கு வந்து தென்னை மரத்தோட மகரந்தம் மட்டுமா வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? எல்லா விதமான மகரந்தமும் வரும். டீ போகுதுன்னா அது எங்கெங்கெல்லாம் உட்காருதோ எல்லா விதமான மகரந்த சேர்க்கை வரும். இயற்கையிலேயே நிறைய கிராஸ் எல்லாம் நிறைய நடக்கும். செயற்கையில அதை கொஞ்சம் நம்ம வேகப்படுத்துவோம். இந்த பிடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைல மெயினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து நோய் பாதிக்கும். டிசீஸ் இல்லாம பண்றதுக்காக பண்ணுவோம். நல்ல விஷயத்துக்கு ஜிஎம்ஓ கிராப்ஸ் நல்லதுதான். அப்புறம் தண்ணி கம்மியா எடுக்கிற மாதிரி கிராப்ஸ் எல்லாம் செய்யும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் வந்து ஏதாவது உடம்புக்கு தீ விளைக்குமா? உடம்புக்கெல்லாம் தீ விளைக்காது. அதுல சில டெக்னாலஜி இருக்கு. அது வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து கெடுதல் விளைவிக்கும். என்ன அப்படின்னா டெர்மினேட்டர் டெக்னாலஜி அப்படின்னா, ஒரு தடவை பயிர் வந்து விதை வந்துச்சுன்னா அந்த விதை வந்து ஸ்டெரைல் ஆகிடும். அந்த விதையை எடுத்து வச்சு அடுத்து நீங்க விதையை போட முடியாது. அவன்கிட்ட தான் போய் காசு கொடுத்து வாங்கும். ஆனா நல்ல குவாலிட்டியான விதை தான் அவன் கொடுப்பான். அதுல இருந்து வரக்கூடிய விதைகள் வந்து இப்போ இந்த லெக்கான் கோழின்னு சொல்லுவாங்கல்ல, ஒயிட் லெக்கான் கோழி. லெக்கான் கோழியோட முட்டையை நீங்க சாப்பிடலாம். அந்த முட்டையை அடகாக்கெல்லாம் வைக்க முடியாது. அந்த முட்டையில இருந்து எல்லாம் கோழி எல்லாம் வராது. நாட்டுக்கோழியில இருந்து அது நிறைய பண்றாங்க. நல்ல விஷயத்துக்கு பண்றாங்கல்ல. டிரான்ஸ்ஜீனிக் டெக்னாலஜினா நல்ல விஷயத்துக்கு பண்றாங்க. வெளியில இருந்து டிரான்ஸ்ஜீனிக் டெக்னாலஜி அப்படிங்கறது என்னதுன்னா வேற இருந்து பண்றாங்க. வேற ஒரு ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. வேற உயிரத்துல இருந்து எடுத்து இங்க வைப்பாங்க. ஆனா இப்ப அதனால என்ன ஆகும் தெரியாது. பிற்காலத்துல அதனால ஏதாவது பெரிய பாதிப்புகள் வரும். ஃபார்மர் சூசைட் எல்லாம் கொஞ்சம் பிரிவென்ட் பண்றதுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஃபார்மர்ஸ் இப்போ கிரீன் ரெவல்யூஷன் உரம்னா உண்மையிலே பாருங்க, அதாவது நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாங்க. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம்லாம் நீங்க வீட்டுல வைக்கிற செடிக்கெல்லாம் சில பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதே லார்ஜ் ஸ்கேல் ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் பண்ண முடியாது. நிறைய இது நீங்க இதுல எல்லாம் பாப்பீங்க. சில புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர குருடா விடுவான். ஐடியை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து மாசம் 2 லட்சம் 3 லட்சம் விவசாயத்துல சம்பாதிக்கிறான். ஒருத்தரும் பண்ண முடியாது. அப்படிலாம் வந்து சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் விட்டுட்டு வந்துட்டு சோத்துக்கே வழி இல்லாத போது எவ்வளவு பேர் இருக்கான். அது நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் பண்ணீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஓரளவு ஆர்கானிக் ஃபார்மிங் யாரு பண்ணலாம் அப்படின்னா, சுய தேவைக்கு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இந்தியாவில வந்து மோஸ்ட்லி சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், சுய தேவைக்கு தான் நிறைய விவசாயிகள் இருக்காங்க. யாரும் போய் வெளியே விற்கிறதுக்கு பண்றது. சுய தேவைக்குன்னு பண்ணீங்கன்னா வைக்கலாம். பெரிய லெவல்ல மாஸ் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணலாம் முடியாது. வீட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வெறுத்து போயிடும். சில பேருக்குலாம் செடியெல்லாம் என்னடா பூச்சியெல்லாம். அது கரெக்டா பஞ்சகாவியம், இந்த பூண்டு, இஞ்சி இதோட கரைசல் எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாட்டு விதைகள் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் இது. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மாநிலம் அது இந்தியாவில். அப்படிதான் சிக்கிம். சிக்கிம் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட்.
ஸோ செகண்ட் ரெவல்யூஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் டபுள் த பெர் கேட்டர். இது வந்து என்ன பண்ணா அப்படியே இதை வந்து 2 மடங்கு உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார் டு மார்க்கெட் யூசர் ஜெனட்டிக்கலி வளமுள்ள மற்றும் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பு உறுதி செய்யும். கவர்மெண்ட் கேன் பிளே கீ ரோல் இன் எக்ஸ்பெக்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு பாசனம்லாம் பண்ணுவாங்க. லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் வாட்டர் டு டெஃபிஷியன்ட் ஏரியாஸ். நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையில பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்வது. இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் செகண்ட் ரெவல்யூஷன் பாஸ். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். The term large scale industries refer to those industries which have huge infrastructure. ரொம்ப பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தேவை, அதிக மேன் பவர் வேணும், நிறைய அசெட்ஸ், இது கேபிட்டல் தேவை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ண முடியும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். All the heavy industries like iron and steel industries, textile industries, automobile industries, இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து அதுல பின்னாடி சேர்ந்திருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ்ல வந்து இந்தியன் எக்கனாமி இஸ் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் தி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக் growth. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வந்தாதான் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் growth ஆகும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்திய பொருளாதாரம் என்பது பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், அதிக நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றை தொழிற்சாலை நம்பியுள்ளது. பெரு நிறுவனங்களோ அதிக லாபம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறுகின்றன. பின்வரும் இதெல்லாம் முக்கியமான தொழிற்சாலைகள் அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா செயில் அப்படிங்கிறது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குல்டி நியர் வெஸ்ட் பெங்கால் 1870. இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியா உள்ள குல்டி என்ற இடத்தில் நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள இரும்பு கம்பெனி ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இப்போ இது எக்ஸாம் பாயிண்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட்ங்கிறது முக்கியம். பெரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கோ. பெரியது வந்து டிஸ்கோ. செயில் அப்படின்றாங்க. செயில் வந்து இந்தியாவில் வந்து 1974 1974 டிஸ்கோ டாடா ஐரன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட், பர்ன்பூர்ல. ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் ஆஃப் விஸ்வேஸ்வரய்யா ஐரன் அண்ட் ஸ்டீல், பத்ராவதி எங்க இருக்கு? விஸ்வேஸ்வரய்யா ஐரன் அண்ட் ஸ்டீல் பிளேட்ஸ் பத்ராவதி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? கர்நாடகா. வெரி குட். ஸோ இது முக்கியங்க. இந்த அசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி பழைய காலத்துல இருந்து ரொம்ப நாளா கேட்கக்கூடிய ஒரு ஜிகே கொஸ்டின். பல வருடங்களாக கேட்டுட்டு இருப்பாங்க. ரூர்கேலா ஜெர்மனி, பிலாய் ரஷ்யா, பொக்காரோ ரஷ்யா, துர்காபூர் யூகே. ரூர் ஜெர்னு வரும் பாருங்க, ரூர்கேலா ஜெர்மனின்னு வரும். பீல ஆரம்பிக்கிற ரெண்டுமே ரஷ்யாவோட அசிஸ்டன்ஸ். துர்காபூர் வந்து யூகே, யுனைடெட் கிங்டம். விசாகப்பட்டினம் ரஷ்யா, பர்ன்பூர் பிரைவேட் செக்டார். சேலம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நோ எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், நம்மளே உருவாக்குனது, இண்டிஜினஸ் சொல்லுவோம். விஜயநகரா கர்நாடகா. பத்ராவதி நேஷனல் விஸ்வேஸ்வரா ஐரன் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து பேர் வந்து பத்ராவதி அப்படின்னு வச்சிருக்கோம். உங்களோட புத்தகமே இருந்தா கூட இதெல்லாம் கையில எழுதி வச்சுக்கணும். நோட்ல நோட்ஸ் டேக்கிங் அப்படின்னு சொல்லி, நோட்ஸ் டேக்கிங் வரிக்கு வரி எழுதக்கூடாது. என்னெல்லாம் சொல்றோனோ அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இதெல்லாம் கட்டம் போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் முக்கியமானது. சரி, எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது யாருன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், அது சின்னது கம்பேர் பண்ண, மற்றதை கம்பேர் பண்ணும்போது சேலம் பிளான்ட் வந்து சின்னது. ஸ்டீல் வந்து செயில் ஏற்படுத்தப்பட்டது 1974. சேலம் எஃகு ஆலை எப்ப ஏற்படுத்தப்பட்டது சொல்லுங்க? சேலத்துல இருக்கக்கூடிய எஃகு ஆலை, செயில் சேலம் இருக்குல்ல,
ஸோ அந்த செயில் சேலம் வந்து எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஆயிரத்தி 1979 1955 சேலம் ஸ்டீல் பிளான்ட் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது? 1981. செயில் ஆரம்பிச்சதுதான் 1974. ஸ்டீல்ங்கிறது கம்பெனி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அது கீழே தான் எல்லாமே வருது, எல்லா கம்பெனிஸ் வருது. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட், சேலம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. செயில் தான் 1974. சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிச்சது 1981. அடுத்து முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். இது நிறைய நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதனால கிடைக்குது, அந்நிய செலாவணி கிடைக்குது. சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ். The first modernized industrial unit was established in Rishra. ரிஷ்ரான்னு சொல்லுவாங்க, இல்லை ரேஷ்ரான்னு சொல்றாங்க. 1855 ரிஷ்ரா, பெங்கால் இருக்கவங்க அதில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம். இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அங்க வெளிநாட்டுலாம் ஜூட்டை வந்து நம்ம விரும்பி வாங்குவாங்க. நம்ம ஆளுகள் ஜூட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து முக்கியமானது வந்து காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு அடுத்து முக்கியமானது இதுதான் ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. அதிக பேர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் விவசாயத்துக்கு அப்புறம் அதிக பேர் இதுல வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயத்துக்கு அப்புறம் அதிக பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு துறை. 4% of GDP, 20% of manufacturing value added, 1/3 of the export earnings. First Indian modernized cotton cloth mill வந்து 1818. Fourth cluster near Calcutta. But this mill was not successful. The second mill, named Mumbai Spinning and Weaving Company, was established in 1854 at Bombay by KGN Thebar. அடுத்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ். சர்க்கரை தொழில். இந்தியாவின் வேளாண்மை சார்பு தொழிலில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் உள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவில் 1/3 பங்கு வந்து மகாராஷ்டிரா இருந்து கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம். ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்ட் பேப்பர், இது அடிக்கடி கேட்பாங்க, 1812 செராம்பூர், வெஸ்ட் பெங்கால். காகித தொழில். அடுத்து சில்க் இண்டஸ்ட்ரீஸ், பட்டு தொழில். India is the second largest country in the world in producing silk industries. செரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? காகிதபுரம் வந்து புகழூர்ல இருக்கு, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. செரிகல்ச்சர் வந்து பட்டு இருக்கு, பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடியது. மல்பெரி, ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. எரி, முகா, துஷார், இதெல்லாம் வந்து அதோட வெரைட்டிஸ். அடுத்து இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது, சீனா முதலிடம்.
மல்பரியில தசார், எரி, முகா இது ரெண்டு முக்கியமானது இந்தியாவில். அடுத்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். The first successful oil well was dug in 1889. Digbai வந்து oldest planetங்க, அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல. Which is the oldest oil well in India? Digbai 1889. For exploration purpose, Oil and Natural Gas Commission was established in ONGC. எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1956 டேராடூன், உத்தரகாண்ட். அடுத்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிற்சாலை. Small scale industries play an important role for the development of Indian economy. For many years, about 60 to 70% of the total innovations in India comes from SSI. So many of the big businesses today were all started small. சின்னதா ஆரம்பிச்சா அப்புறம் பெருசா வந்து SSI அப்படின்னு சொல்லுவாங்க. Small scale industries. The role of SSI in economic development. SSI is a labor intensive. இங்க வந்து அதிகமாக அப்ப நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும், வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும் துறை எது அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட வேலையில்லா திட்டாட்டம் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோம். அப்புறம் கைவினைஞர்கள் எல்லாத்துக்கும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கொடுக்க முடியுது. எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோஸ் ஹை ஃபார் SSI. உழைப்பு முதலீட்டு விகிதம் வந்து அதிகமாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் கேபிட்டல் இது பண்ணும்போது. ஸோ மெயின் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோஸ் ஹை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எம்ப்ளாய்மெண்ட் வச்சுங்க, எம்ப்ளாய்மெண்ட் பை கேபிட்டல் இதோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகம், கேபிட்டல் வந்து கம்மி. இங்க பாத்தீங்கன்னா இதோட ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். எங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கொடுக்காது, பட் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பிரிங் பேலன்ஸ்டு ரீஜன். ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிட்டி அந்த மாதிரி பெரிய இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் கவர்மெண்ட் நிறைய ப்ரொமோட் பண்றாங்க, டீசென்ட்ரலைஸ்ட், சின்ன சின்ன கிராமத்துல அங்கேயும் பண்றாங்க. கிராமப்புறம் பின்தங்கிய தொழில் வளர்ச்சிகள் வேற்றுமைகளை கரைய உதவுகிறது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை பெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதார இன்மை, மாசுபாடு ஆகியவற்றை குறைகிறது. இவை இந்தியாவின் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவர் உருவாகவும் அவர்கள் திறமை வெளிப்படவும் வாய்ப்பாகிறது. அதோடு வருமானம் ஒரு குறிப்பிட்ட சில வணிக குடும்பங்கள் மட்டும் குவியாமல் பலரது கைகளில் பரவ வாய்ப்பளிக்கிறது. இதெல்லாம் மெரிட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவுகிறது. ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல், கொஞ்சம் இருக்கிற கேபிட்டலுக்கு முழுமையா அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஆப்டிமம் சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கூட அது நிறைய எக்ஸ்போர்ட் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது மொத்தத்துல பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட்டோட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாக. சில லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்றது இருக்குல்ல, அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்ளை பண்ணும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகும். லார்ஜ் ஸ்கேலும் ஸ்மால் ஸ்கேலும் சேர்ந்ததுன்னா என்டையர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர் பண்றாங்க. That's a complement to large scale industries. கன்சியூமர் டிமாண்ட்ஸ் மீட் பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அயர்ன் அண்ட் ஸ்டீல்னா ஒன்லி அயர்ன் அண்ட் ஸ்டீல் மட்டும் தான் பண்ணுவாங்க.
ஆட்டோமொபைல்னா கார் மட்டும் தான் பண்ணுவாங்க. எப்படி கிடையாது, கன்சியூமரோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. டெவலப் என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது. அடுத்து எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய பார்ப்போம். எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் லிமிட் என்ன அப்படின்னா, ஒரு 25 லட்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரினா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். 25 லட்சத்துக்கு மேல 5 கோடி வரைக்கும்னா ஸ்மால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். 5 கோடியில இருந்து 10 கோடி அப்படின்னா அது மீடியம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ். சர்வீசஸ், அதாவது மேனுஃபேக்சரிங்ல இந்த லிமிட். இதே சர்வீசஸ்ல இருந்தா, சேவை நிறுவனங்களாக இருந்தா 10 லட்சத்துக்குள்ள இருந்தா மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் 10 லட்சத்துக்கும் 2 கோடியா இருந்தா ஸ்மால், 2 கோடிக்கு மேல 5 கோடி வரைக்கும் இருந்தா மீடியம். Public sector and private sector banks. So banks பொறுத்த வரைக்கும் public sector banks, பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் நமக்கு தெரியும் எல்லாமே. IDBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. நேஷனலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1969 14 பேங்க் பண்ணாங்க. 1980 வந்து 6 பேங்க் பண்ணாங்க. SBI வந்து 1955 வந்துச்சு. RBI எப்போ வந்தது? RBI எப்போ ஏற்படுத்தப்பட்டது? RBI 1935 ஆக்ட் பிரகாரம் 37 ஏற்படுத்தப்பட்டது. ஸோ நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் இருக்கும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். அப்புறம் ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேட்ஸ். ஸ்டேட் பேங்கோட 7 அசோசியேட்ஸ் இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாமே ஒரே பேங்க் ஆயிடுச்சு, ஸ்டேட் பேங்க் ஆயிடுச்சு. ஸோ 1934 ஆக்ட் பிரகாரம் 35 ஏற்படுத்தப்பட்டது ரிசர்வ் வங்கி. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், இதெல்லாம் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். கரூர் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், ING பேங்க் இதெல்லாம். எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து 27 பொதுத்துறை. இப்ப 27 கிடையாது, அதான் தப்பு. 27 கிடையாது, அதான் பப்ளிக். இதெல்லாம் இல்லை. இப்போ அது பேர் என்ன, அந்த அசோசியேட் பேங்க்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. பேமெண்ட் பேங்க்ஸ், அரசாங்கத்தின் நிதி ஏடிஎம் செலுத்தும் வங்கி, ஏடிஎம் செலுத்தும் வங்கி போன்றவை உருவாக்கியுள்ளன. இப்போக்கு எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பேங்க் திடீர்னு கொலாப்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். 19 ஜூலை. அப்புறம் 1980 6 கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்கு நோக்கம், தேசியமயமாக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, செல்வ குவிப்பு ஒரே இடத்துலயே செல்வம் குமிஞ்சிருந்தது தெரியுங்களா, அதை வந்து பரவலாக்கம் பண்ணுவதற்காக.
The main objective of the nationalization வந்து attain social and welfare. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். கிராமப்புற மக்களை வங்கி செயல்பாடுகளில் ஊக்குவித்தல் மிகுந்த அவசியமாகிறது. வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க தேசியமயமாக்க வங்கிகள் உதவுகின்றன. ரைட். ஸோ இதுதான் நேஷனலைசேஷன். 19 ஜூலை 1969, 15th ஏப்ரல் 1940. இதில் ஒரு பேங்க் இருக்கும், நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த நியூ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஐக்கியமாயிடும் 1991. 391. ஸோ அதனால தான் இது 20 பேங்க் இல்லை, 19 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிபிஎஸ் வழியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, கிளர்க் அண்ட் ஆஃபீஸர் கேடர் எக்ஸாமினேஷன், அதெல்லாம் அந்த 19 எக்ஸாம்ஸ் பண்ணுவாங்க. அப்போ 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகளை தேசியமயமாக்க பண்ணாங்க. 1980 200 கோடிக்கு மேல் உள்ள வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகளை தேசியமயமாக்க பண்ணாங்க. டெபாசிட்ஸ். குட் பேங்க் பேட் பேங்க் அப்படின்னு இருக்கா சார் அப்படின்னா தெரியல. எந்த பேங்க் வேணாலும் கரெக்டா அந்த என்பிஎன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், வாரா கடன். கடன் கரெக்டா கொடுக்கணும், அந்த கடன்லாம் திரும்ப வசூல் பண்ணணும். கடன் வராம போச்சுன்னா எந்த பேங்கா இருந்தாலும் திவாலாயிடும். கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் ஓரளவு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். பிரைவேட் பேங்க் அவங்களே மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. சர்வீஸ் நல்லா இருந்தா குட் பேங்க்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பிரைவேட் பேங்க்லாம் நல்ல சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க, திடீர்னு மூடிட்டு போயிடலாம். அதனால எதோட அடிப்படையை வச்சுன்றது வந்து இதோட பேஸை வச்சு இருக்கு. இங்க சர்வீஸ் வந்து ஒஸ்ட் சர்வீஸ் எது இருக்கு? எஸ்பிஐ வந்து ஒஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே எஸ்பிஐல வேலை பார்க்கற மாதிரி ஒரு அடமெண்டான ஃபெல்லோஸ் எங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து ஸ்ட்ராங் பேங்க். எஸ்பிஐல சர்வீஸ் இருக்கிறதுலே உலகத்திலே பூவரான சர்வீஸ் எது அப்படின்னா எஸ்பிஐ தான். ஆனா எஸ்பிஐ வந்து ரிலேட்டிவ்லி என்னது, சேஃப். இதே இது வந்து சிலதெல்லாம் விழுந்து 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 கவனிப்பாங்க, வாங்க வாங்க வாங்கலாம் சொல்லுவாங்க, கடைசியில மூடிட்டு போயிடுவாங்க. நம்ம மக்கள் எஸ்பிஐக்கு வந்து சர்வீஸ் கிடைக்காது. எஸ்பிஐல நீங்க போய் பாருங்க, ஒரு சின்ன ஒரு என்ட்ரி போடுறதுனா கூட வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருப்பான், ஒவ்வொரு கிளருக்கும் இதுவும். அதனாலதான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் சம்பளம் வாங்குறது எல்லாம் மக்களோட வரி பணம், மக்களோட டெபாசிட்ல தான் சம்பளமே வாங்குறீங்க. அதனால கஸ்டமர்ஸ் வந்து மதிச்சு நடங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்திருந்தாங்க. எஸ்பிஐ வந்து யார வேணாலும் கேளுங்க நீங்க, எஸ்பிஐயோட செயல்பாடு நல்லா இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப பொலைட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? எஸ்பிஐல வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் இருக்கும், வேற எவனுமே சொல்ல மாட்டான். உண்மையா இல்லையா? எஸ்பிஐக்கு நீங்க போயிட்டு வந்ததுதான் உங்களுக்கு தெரியும். சரியா? ரொம்ப மோசம். அதாவது ஒவ்வொரு ஆளும் பெரிய இது மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாரும். ரைட்.